உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. ராமநாதபுரம் மாவட்டம் பேராவூர் கண்மாய், சக்கரக்கோட்டை கண்மாய், பெரிய கண்மாயில் நீர் முற்றிலுமாக வறண்டு பாளமாக வெடித்து காணப்படும் நிலையில் ஒரு குடம் நீரை 20 ரூபாய் கொடுத்து விலைக்கு வாங்கும் அவல நிலையில் உள்ளதாக மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். முதலில் அப்பகுதி மக்கள் அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம். இது போன ஆண்டு பார்த்தீங்கன்னா முப்போகம் விளையக்கூடிய அளவுக்கு தண்ணி இருந்துச்சு. இப்ப பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில வெடிப்பு ஏற்பட்டு தண்ணி இல்லாம வறட்சியா ரொம்ப பார்க்கவே கஷ்டமான சூழ்நிலை ஏற்படுது. இது மாவட்ட நிர்வாகம் கண்டுகொள்ளாதனாலதான் இந்த மாதிரி ஒரு அலட்சியமான போக்குனாலதான் இந்த மாதிரி இருக்கு. இதை தமிழ்நாடு அரசும் மாவட்ட நிர்வாகமும் ஒன்னா சேர்ந்து போதுமான அளவு ராமநாதபுரம் மாவட்டத்துல மழை பெய்யுது, அதை தேக்கி வைக்கக்கூடிய அளவுக்கு தமிழ்நாடு அரசுக்கு சக்தி இல்லாத மாதிரி தோணுது. எங்களுக்கு மக்களுக்கு தோணுது. மழை பெஞ்சிச்சு அப்படின்னா நேர இந்த கம்மாய்கள்ல இருந்து திருப்புலானிக்கு ஆற்றங்கரை பகுதியில கடல்ல சேருது. அதை அந்த கடல்ல விடாம இந்த இடத்துல தேக்கி வச்சாலே போதுமான அளவு தண்ணி நிற்கும். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் பூபேஷ். வணக்கம், விரிவான விவரங்களை வழங்கலாம். வணக்கம். ராமநாதபுரம் மாவட்டம் என்பது வறட்சியான மாவட்டம் என்பது தொன்று தொட்டு நீண்ட நெடும் காலங்களாகவே வசைபாடக்கூடிய ஒரு வசவு சொல்லாக இருந்து வருகிறது. இந்த மாவட்டத்தின் பிரதான பிரச்சனைகள் ஒன்றாக குடிநீர் தட்டுப்பாடு என்பது இருந்து வருகிறது. குறிப்பாக ராமநாதபுரம் நகர் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் நாள்தோறும் இந்த குடிநீருக்காக அல்லல்படும் காட்சியானது வாடிக்கையாகவே இருந்து வருகிறது. குறிப்பாக மாவட்டம் மற்றும் பிற பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்களின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்வதில் காவேரி கூட்டு குடிநீர் பிரதான இடத்தில் இருந்து வருகிறது. தற்போது அந்த காவிரி கூட்டு குடிநீரும் வாரத்திற்கு ஒரு முறை அல்லது 10 நாட்களுக்கு ஒரு முறை குடிநீர் வழங்கப்படுவதன் காரணமாக இங்கு இருக்கக்கூடிய மக்கள் ஒரு குடம் தண்ணீர் தோராயமாக 20 ரூபாய் வரைக்கும் விற்பனைக்கு வாங்கி குடிக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். இதன் காரணமாக நாள் ஒன்றுக்கு 200 ரூபாய் முதல் 250 ரூபாய் வரை ஒரு குடும்பத்திற்கு செலவிடும் நிலை இருப்பதாக பொதுமக்கள் கடும் அதிருப்தி தெரிவித்திருக்கின்றனர். இந்த ராமநாதபுரம் நகர் மற்றும் அருகாமையில் இருக்கக்கூடிய மக்களின் குடிநீர் மற்றும் நீர் தேவையை பூர்த்தி செய்யும் விதமாக இங்கு இருக்கக்கூடிய நீர்நிலைகள் மற்றும் ஊரணிகளை தூர்வார வேண்டும் என நீண்ட நாட்களாகவே கோரிக்கை இருந்து வரக்கூடிய சூழல்ல அருகாமையில் இருக்கக்கூடிய பேராவூர் கண்மாய், சக்கரக்கோட்டை கண்மாய், பெரிய கண்மாய் உள்ளிட்ட பகுதியில் இருக்கக்கூடிய கண்மாயில் இருக்கக்கூடிய தண்ணீர் முழுவதும் பற்றி பாளமாக காட்சியளிக்கக்கூடிய வேதனை காட்சி தற்போது அதிர்ச்சி அளிக்கும் விதமாக அமைந்திருக்கு. இதன் காரணமாக கடந்த ஆண்டு 3 போகம் விவசாயம் செய்த விவசாயிகளுக்கு தற்போது குடிப்பதற்கே தண்ணீர் இல்லை என்ற நிலையே இருந்து வருகிறது. இதன் காரணமாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகி இருக்கின்றனர். நீண்ட நாட்களாகவே இந்த பகுதி மக்களுடைய பிரதான கோரிக்கையாக இருந்து வரும் பேராவூர் கண்மாய், பெரிய கண்மாய், சக்கரக்கோட்டை கண்மாய் உள்ளிட்ட கண்மாய்களை தூர்வாரி அந்த மழைக்காலத்திற்குள்ளாக இது நீர்பிடிப்பு பகுதியாக மாற்ற வேண்டும் என கோரிக்கை இருந்து வரும். ராமநாதபுரம் மாவட்டத்தில் போதிய அளவு மழை பெய்தும் கூட இங்கு இருக்கக்கூடிய நீர்நிலைகள் மற்றும் அந்த நீர்ப்பாசன வசதிகள் சரியாக பராமரிக்கப்படாததன் காரணமாக அந்த மழை நீர் முழுவதுமாக கடலில் கலப்பதன் காரணமாக பெரிய சிரமத்திற்கு ஆளாவதாகவும் நீர் அந்த சேமிப்பு திட்டங்களில் புதிய யுக்திகளை கையாண்டு நீர்த்தேக்கங்களை உருவாக்கி நீர் சேமிப்பு திட்டங்களை புதிதாக வகுக்க வேண்டும் என்ற கோரிக்கை நீண்ட நாட்களாகவே இருந்து வருகிறது. இதன் காரணமாக மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுத்து இந்த 3 கண்மாய்களையும் தூர்வாரி பொதுமக்களுக்கு குடிநீர் வழங்குவதில் முனைப்பு காட்ட வேண்டும் என்பது பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்களுடைய கோரிக்கையாக இருந்து வருகிறது. விவரங்களுக்கு நன்றி பூபேஷ். உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி.